ஆத்மா நமஸ்தே. இன்றைக்கான புத்தக வாசிப்பு பேஜ் நம்பர் 144, 16வது சாப்டர். சோகம் நிவாரணை அடைய உபதேசித்தல். ஓ சகோதரிகளே, ஓ சகோதரர்களே, உங்கள் குடும்ப சம்ரக்ஷணையில் தெய்வ விதிப்படி யாவரேனும் மரணம் அடைந்தால் அவர்களுக்காக நீங்கள் வியசனப்பட வேண்டாம். வியசனப்படுறதுன்னா வருத்தப்படுறது, சோகமாக இருக்கிறது. அவர்கள் உங்களுடன் கூட வந்தவர்களும் அல்லர். நீங்கள் மரணமடைந்த பிறகு உங்களுடன் கூட இனி வரப்பட்டவர்களும் அல்லர். சந்தையின் கூட்டம் போல் மத்தியில் வந்து சில நாள் இருந்து சென்று விடுகின்றார்கள். உங்கள் பௌத்திரனா கிராண்ட் சில்ட்ரன், களத்திர மித்ராதிகளின் முன் பிறப்பு உங்களுக்கு தெரிய வர மாட்டா. அவர்கள் பிறந்த பின்பு தான் நம்முடையவர்கள் என்று தோன்றி ஆசை எனும் பிரம்மையை உண்டாக்குகிறார்கள். மறுபடியும் அவர்கள் மரணமடைந்த பிறகு எப்படி ஆகின்றார்களோ அது விஷயம் உங்களுக்கு தெரிய வராது. மத்தியில் சில நாள் மாத்திரம் நம்முடையவர்கள் என்று பிரமையை உண்டாக்கும் புத்திர களத்திராதிகளை குறித்து நீங்கள் ஏன் வியசனப்பட வேண்டும்? இந்த பந்துக்களில் சிலர் உங்களுக்கு முன் பிறந்தவர்களும் சிலர் பின் பிறந்தவர்களுமாய் இருக்கின்றார்கள் அல்லவா? உங்களுக்கு முன் பிறந்தவர்களுக்கு பின் நீங்கள் பிறவாமல் இருந்தபோது அவர்களுக்கு நீங்கள் என்ன உறவாயிருந்தீர்கள்? நீங்களும் அவர்களும் பிறப்பதற்கு முன்னே எவ்விடத்தில் எப்படி இருந்தோம் என்று சொல்ல யாதொன்றும் உங்களுக்கு தெரிய வரமாட்டாதல்லவா? நல்லது. அவர்கள் இறந்த பிறகாயினும் எவ்விடத்தில் எப்படி இருக்கின்றார்களோ அது உங்களுக்கு தெரிய வருமா? அதுவும் தெரிய வரமாட்டாதல்லவா? அவர்கள் பிறந்து ஜீவித்திருக்கும் காலம் வரையில் மாத்திரம் உங்களுக்கு காணப்படுகின்றார்களே அன்றி பிறப்பதற்கு முன்னும் இறந்த பின்னும் எவ்விடத்தில் எப்படி இருக்கின்றார்களோ என்பது உங்களுக்கு தெரிய வரமாட்டாதல்லவா? அப்படி இருக்க அவர்களுக்காக நீங்கள் வியசனப்படுவது ஏன்? அப்படி வியசனப்படுவது அறியாத தன்மையினாலே அன்றி வேறல்ல. ஆத்மா அனாத்மா விவேகம் இல்லாதவர்கள் வியசனப்படுவார்களே அன்றி ஆத்மா அனாத்ம விவேகமுடையவர்கள் ஜீவித்திருக்கப்பட்டவர்களை குறித்தேனும் அல்லது இறந்தவர்களை குறித்தேனும் சந்தோஷமும் வியசனமும் படமாட்டார்கள். ஒரு தேகம் மரணம் அடைந்தால் அந்த தேகத்தில் உள்ள ஆத்மாவும் மரணம் அடைகிறது என்று எண்ணுகிறீர்களோ என்ன? அப்படி என்ன வேண்டாம். அதற்கு காரணம் சொல்கின்றோம், கேளுங்கள். மரணம் அடைவது என்றால் சாஸ்வதமாயிருக்கப்பட்ட ஆத்மா ஒரு தேகத்தினின்று மற்றொரு தேகத்தில் போய் பிரவேசிக்கும். ஆத்மா எந்த தேகத்தினின்று கிளம்பி விடுகிறதோ அந்த தேகம் மாத்திரம் மரணம் அடைந்ததாக இருக்கின்றது. அதிலிருந்து ஆத்மா அத்தேகத்தை விட்டவுடன் மற்றொரு தேகத்தில் போய் பிரவேசிக்கும். இதில் சில நாள் குடியிருந்து மறுபடியும் அந்த தேகத்தையும் விட்டு மற்றொரு தேகத்தில் பிரவேசித்து இப்படியே எப்பொழுதும் ஆத்மா எதையோ ஓர் தேகத்தை ஆசிரயித்து கொண்டே இருக்கும்னா ஆக்குப்பை பண்ணிகிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஆதலால் அசத்தாகிய தேகாதி சர்வ பிரபஞ்சமும் காணல் ஜலத்தை முதல் பார்த்தவுடன் அது நிஜமாகிய ஜலம் போல் தோன்றி பிறகு அது ஜலமல்லவென்று அறிந்த ஒருவன் மற்றொருவனை நம்பும்படி சொல்லியும் சமீபத்தில் அழைத்து சென்று காட்டியும் அவன் கண்ட காணல் நீர் சம்சயத்தை எப்படி நசிக்கச் செய்கின்றானோ அதுபோல் தேகாதி சர்வ பிரபஞ்சமும் நசிப்பது திண்ணம். அநேக ஜென்மங்களாய் செய்து வந்த புண்ணிய விசேஷத்தினால் ஆத்மாவின் நிஜ சொரூபம் தெரிந்த பிறகு ஜனன மரணங்களுக்கு காரணமாயிருக்கும் சஞ்சிதம் என்னும் மூட்டை நசிக்கும். இந்த சஞ்சிதம் என்னும் மூட்டை நசித்தவுடன் ஜீவஸ்வரூபியாயிருக்கும் ஆத்மா பரமாத்மாவுடன் போய் ஐக்கியமாகுமே அன்றி பஞ்சபூதங்களால் உண்டாகிய தேகத்தை போல் சொரூபம் நாசமாகப்பட்டது அல்ல. அதாவது பஞ்சபூதங்களினால் உண்டாகிய தேகம் மாத்திரம் நாசமடையத்தக்கது என்றும் ஆத்மா நித்தியமாகிய வஸ்துவென்றும் அறிய வேண்டும். ஓ சகோதரர்களே, இந்த ஆத்மா பரபிரம்மத்தின் அம்சமே அன்றி வேறல்ல. அதுவே சகல ஜந்துக்களிலும் வியாபித்து இருக்கின்றது. இந்த ஆத்மாவே சத் பதார்த்தமாய் இருக்கின்றது. இதற்கு திருஷ்டாந்தம் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்றாரு.
கிருஷ்ணன் சத் என்றால் நித்தியமான கெடாத பதார்த்தம், அசத் என்றால் அநித்தியமான நசிக்கத்தக்க பதார்த்தம். சத் பதார்த்தத்திற்கு அநித்தியமும் அசத் பதார்த்தத்திற்கு நித்தியமும் எந்த காலத்திலும் உண்டாக மாட்டா. இவ்விரண்டு பதார்த்தங்களின் ரகசியம் தத்துவ வேதர்கள் ஞானிகள் அறிவார்களே அன்றி மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். அர்ஜுனன்: சத் என்றால் என்ன? அசத் என்றால் எது? கிருஷ்ணன்: என்னிடத்தில் இருக்கும் பரமாத்மாவும் உன்னிடத்திலும் நம் எதிரிகளிலும் ராஜாக்களிடத்திலும் இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பிபீலிகாதி என்றால் கண்களுக்கு காணப்படாத சிறிய புழு முதல் பிரம்மதேவர் பரியந்தம் சமஸ்த ஜந்துக்களிடத்திலும் இருக்கப்பட்ட ஜீவாத்மாவும் எந்த காலத்திலும் நசிக்கத்தக்கது அல்ல. ஆதலால் இந்த பரமாத்மா ஜீவாத்மாக்கள் சத் என்றும் மற்ற திருஷ்ய அதாவது கண்களுக்கு புலப்படும் பிரபஞ்சமெல்லாம் நசிக்கப்படுவதால் அசத் என்றும் சொல்லப்படும். அர்ஜுனன்: உம்மிடத்தில் இருப்பது பரமாத்மாவென்றும் நான் முதலான மற்ற ஜந்துக்களில் இருப்பது ஜீவாத்மாவென்றும் சொன்னீரல்லவா? அங்கனம் கூறுவதற்கு காரணம் என்ன? பரமாத்மா ஜீவாத்மாக்கள் வெவ்வேறு வஸ்துக்களா? அப்படியானால் அவ்விரண்டிற்கும் உள்ள பேதம் என்ன? நான் முதலான மற்ற ஜந்துக்களில் வியாபித்திருப்பது ஜீவாத்மா என்றீரல்லவா? அந்த ஜீவாத்மா ஒன்றே சகல ஜந்துக்களிலும் வியாபித்திருக்கின்றதல்லவா? அல்லது அந்தந்த ஜந்துக்களின் வெவ்வேறு ஜீவாத்மாக்கள் வியாபித்திருக்கின்றதா? இந்த ஜீவாத்மாக்கள் மாத்திரம் எப்படி நாசமில்லாமல் இருக்கும்? கிருஷ்ணன்: பரமாத்மாவென்றால் சகல பிரபஞ்சங்களையும் சிருஷ்டிக்கப்பட்டதும் அழிக்கப்பட்டதுமாகிய பரபிரம்மத்திற்கு பெயர். ஜீவாத்மாவென்றால் அந்த பரபிரம்மத்தின் அம்சமே அன்றி வேறல்ல. அந்த பரபிரம்மம் அந்த பரமாத்மாவே ஜீவாத்மா என்னும் பெயருடன் அணுஸ்வரூபமாய் வந்து எல்லா ஜீவராசிகளிலும் வியாபித்திருக்கின்றது. இந்த ஜீவாத்மா மாயையுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறது. பரமாத்மாவானது அப்படிப்பட்ட மாயையுடன் சம்பந்தம் இல்லாமல் சுயம் பிரகாசமாய் இருக்கும். அதனாலேயே அது பரமாத்மாவென்று சொல்லப்படும். அந்த பரமாத்மா பிறப்பு, இறப்பு, உயர்வு, தாழ்வு முதலான எவ்வித விகாரங்களும் இல்லாமல் எப்பொழுதும் ஒரே விதமாயிருக்கும். அப்படிப்பட்ட பரமாத்மாவே உன்னிடத்திலும் மற்றவர்கள் இடத்திலும் ஆத்மா என்னும் பெயருடன் நிவசித்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆத்மா மாயையுடன் கூடியிருக்கும் வரையில் பிறப்பு இறப்பு, அதாவது ஒரு தேகத்தை விட்டு மற்றொரு தேகத்தில் போய் பிரவேசிப்பது முதலாகிய விகாரங்களை அடையும். இந்த ஜீவாத்மாவிற்கு எப்பொழுது மாயை விட்டு ஒழுகின்றதோ அப்பொழுதே அது பரமாத்மாவில் கலக்கும். அப்படி கலந்த பிறகு அதற்கு ஜனன மரணாதி விகாரங்கள் உண்டாக மாட்டா. பரமாத்மாவில் ஜீவாத்மா சேருவதே மோட்சம் என்று சொல்லப்படும். இதற்கு திருஷ்டாந்தம் சொல்லுகிறேன் கேள். இவ்வுலகத்தில் சுயமாக இருக்கப்பட்ட சொர்ணத்திற்கு தங்கம் அல்லது அபரஞ்சி என்றும் செம்பினால் கலக்கப்பட்ட தங்கத்திற்கு பொன் என்றும் சொல்கிறார்கள் அல்லவா? அப்படி சொல்வதற்கு காரணமும் அவற்றின் பேதத்தையும் நீ அறிவாயா? அர்ஜுனன்: ஆம், அறிவேன். தங்கம் சுயமானது, அதாவது வேறு எந்த உலோகங்களுடனும் கலக்காமல் இருப்பது. அதனை எத்தனை விசை உருக்கினாலும் அல்லது புடம் வைத்தாலும் அது மாற்றிலா அல்லது எடையிலாவது குறைவதும் உயர்வதும் இல்லை. பொன்னை புடம் வைத்தால் அதன் மாற்று உயர்ந்து எடை குறைந்து கொண்டே வரும். அப்படியே புடம் போட போட அதில் இருக்கும் அழுக்குகள் எல்லாம் ஒழிந்து அதுவும் சுயமான தங்கமாகும். அதன் பிறகு அதை எத்தனை புடங்களிட்டாலும் அது மாற்றும் எடையும் குறையாமலும் உயராமலும் தங்கமாகவே இருக்கும். கிருஷ்ணன்: ஜீவாத்மா பரமாத்மாக்களுக்கும் உள்ள பேதங்களும் இது போன்றதே என்று அறிக. ஜீவாத்மா பொன்னை போன்றதும் பரமாத்மா தங்கத்தை போன்றதும் ஆகும். தங்கத்தை எத்தனை புடங்களில் இட்டாலும் அது மாற்றிலாயினும் அல்லது எடையிலாயினும் எப்படி மாறுவதில்லையோ அதுபோல் பரமாத்மா எப்பொழுதும் எந்த விகாரங்களையும் அடையாமல் ஒரே விதமாயிருக்கும்.
பொன்னானது புடங்களால் எடை குறைந்து கொண்டும் மாற்று உயர்ந்து கொண்டும் வர அதிலிருக்கும் அழுக்குகள் எல்லாம் நீங்கி சுயமான நிறமாய் அந்த பொன்னும் எப்படி தங்கம் போலாகின்றதோ அதுபோல் ஜீவாத்மாவும் அநேக ஜென்மங்களாய் செய்து வந்த நிஷ்காமிய தவத்தினால் அஞ்ஞானம் நீங்கிக் கொண்டே வர வர கடைசியில் அஞ்ஞானம் பூர்த்தியாய் நீங்கின பிறகு பரமாத்மாவில் கலக்கின்றது. இதற்கும் பின்வரும் விஷயங்களை எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமாய் எழுதிய ஸ்ரீ பகவத்கீதையில் விரைவாய் காணலாம். ஆதலால் உங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களை குறித்து வியசனம் உண்டான போதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாத ஸ்ரீ பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 11 முதல் 30 வரையில் வாசித்தால் அப்பொழுது உங்கள் சோகம் தீர்ந்து மனம் சாந்தி அடையும். ஆதலால் கட்டோடே கனத்தோடே வாழ்கின்றேன் என்பீர், கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர், பட்டோடே பணிவோடே திரிகின்றீர், தெருவில் பசியோட வந்தாரை பார்க்கவே நேரீர், கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றீர், குறியோடே குணத்தோடே குறிப்பதை குறியீர், எட்டுடன் 2ம் சேர்ந்தென்னவும் அறியீர், எத்தொழிலை புரிகின்றேர் பித்துலகீரே எனும் திருவர் பிரகாச வள்ளலார் வாக்கிய ரீதியாக உலகத்தில் உள்ள ஜனங்களாகிய நீங்கள் எல்லோரும் பந்துமித்திர களத்திரங்கள் என்னும் கூட்டத்துடன் சேர்ந்து பெருங்கௌரவத்துடன் வாழ்கின்றோம் என்று நினைக்கின்றீர்கள். ஸ்திரீகளே, பட்டு பீதாம்பர ஆடைகளையும் வைரத்தினால் செய்த உயர்ந்த ஆபரணங்களையும் அணிய வேண்டும் என்னும் கருத்துடன் இருக்கின்றீர்கள். இதுபோல் புருஷர்களாகிய நீங்களும் பட்டு பீதாம்பரங்கள், சரிகை வேஷ்டி முதலான ஆடைகளும் ருத்ராட்சங்களுக்கு தங்க கவச்சங்களும் அணிந்து உங்கள் குடும்ப சவரட்சணைக்கு வேண்டிய கவச்சங்களை மாத்திரம் செய்து கொண்டு பசியுடன் வந்தவர்களை ஆதரிக்காமல் அநேக விதங்களான மேள வாத்தியங்களுடன் மிகவும் சந்தோஷமாய் ஊர்கோலம் வருகின்றீர்கள். இப்படிப்பட்ட அல்ப விஷயங்களால் சந்தோஷத்தை அடைந்து உங்களுக்கு முக்கியமான குறி எதுவோ அதை பார்க்க மாட்டீர்கள். 8 என்று சொல்லும் கார ஊகாரம் எனும் அகாரம் உகாரம் என்னும் ரேஷக பூரங்களை என்றால் மூச்சை உள்ள இழுக்கிறது, வெளியில் விடுவதையும் அறியாமல் எத்தொழிலை செய்தாலும் என்ன பிரயோஜனம் அடையப் போகின்றீர்கள்? தனக்குள் அந்தர்யாமியாகவும் சாட்சி சுரூபனாயும் இருக்கும் பரமாத்மா சுரூபத்தை அறிய எல்லோருக்கும் ஞானக்கண் என்பதை ஈஸ்வரன் கொடுத்திருந்தும் பூர்வவினை பயனால் அதை அறிய மறந்து இருக்கின்றீர்கள். அம்மறதியை நீக்க இந்த ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியமே மிகவும் முக்கியமானதென்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்நூலை வாசித்து இதில் சொல்லியிருக்கும் உபதேசத்தை கைப்பற்று சாதனம் செய்து வரப்பட்டவர்களுக்கு யமபாதை நீங்கும். வினை பயன் அநேக ஜென்மங்களாய் செய்து வந்த சஞ்சிதம் எனும் மூட்டையே வினை பயன் என்று சொல்லப்படும். இதோட இந்த சாப்டர் முடியறது, 16வது சாப்டர் முடியறது. 151வது பக்கம் வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். நாளைக்கு 17வது சாப்டர் மனோலயத்தால் சகலமும் சித்தி அடைதல் அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு பார்க்கலாம். ஆத்மா நமஸ்தே.